ரொம்ப போர் அடிச்சுது, அதான் வெளியே நின்னுட்டு இருக்கனே. நம்ம விளையாடலாம். நான் போய் வினோத் சூர்யாவை கூட்டிட்டு வரேன். கீர்த்தி அக்கா, கண்மணி அக்கா இங்கதான் இருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? உங்களுக்காக தான் சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாக்லேட் சாப்பிடலாமா? உங்க கூட சாப்பிட தான் நான் எடுத்துட்டு வந்தேனே. ஏய் ரீனா டீனா, நாங்க சமைச்சு விளையாட போறோம். நீங்களும் வரீங்களா எங்க கூட விளையாட? ஐ, சமைச்சு விளையாட போறீங்களா? ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலியா இருக்கும். நாங்களும் வரோம் அக்கா. இந்தாங்க சாக்லேட், இத வச்சு எதனா எங்களுக்கு சமைச்சு தரீங்களா? ஏய் கீர்த்தி, அப்ப சூப்பர் ஐடியா. நம்ம இந்த சாக்லேட் வச்சு ஏன் சாக்லேட் தோசை செய்ய கூடாது? செம சூப்பரா இருக்கும்பா. ஏய் ஆமா ஆமா, சூப்பர் ஐடியா இல்ல? நம்ம சாக்லேட் வச்சு சாக்லேட் தோசையே செய்யலாம். எங்க வீட்லயும் கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. நான் அந்த சாக்லேட்லாம் போய் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். எல்லாரும் என்ன பண்றீங்க? சாக்லேட்டு 3 பேரும் சேர்ந்து சாக்லேட் சாப்பிடுறீங்களா? என்னை விட்டுட்டு என்னையும் சேர்த்துக்கலாம்ல? வாங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன். நானும் உங்க கூட சேர்ந்து சாக்லேட் சாப்பிடுறேன். ஜாலியா இருக்கும். ஓ அப்படியா? என்கிட்ட கூட சாக்லேட்லாம் இருக்கே. சரி சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, நானே எவ்வளவு சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் சாக்லேட் தானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, நான் எல்லா சாக்லேட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் வச்சு தோசை சுட்டுத்தாங்க எனக்கு. நிறைய சாக்லேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை சுடலாம். நிறைய தோசை செய்யலாம். ஏய் கீர்த்தி, ஃபர்ஸ்ட் நீ ஜெல்லி சாக்லேட் எடுப்பா. அதுதான் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த சாக்லேட் பிரிப்பா. சரி கண்மணி, இந்த சாக்லேட்டை பிரிக்கலாம். ஏய் இந்த கலரே சூப்பரா இருக்கு. அப்படியே செரி பழம் மாதிரியே இருக்கு. பார்க்கவும் அப்படியே இருக்குல, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இத தோசையில போட்டு செஞ்சு நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். இன்னொரு பாக்கெட் பிரிச்சு வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் எந்த பாக்கெட் பிரிக்கலாம் சீக்கிரமா சொல்லுங்கப்பா. கீர்த்தி, இந்த சாக்லேட் தான் நான் பிரிக்க போறேன். இப்ப நான் பிரிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, ஸ்டார் ஸ்டாரா இருக்கு. இதுல செய்யற தோசை எனக்கு தான் கொடுக்கணுமே. இது பார்க்கவே சூப்பரா இருக்கும். வாயில போட்டு அப்படியே கரையும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட். இங்க பாத்தீங்களா எவ்வளவு சாக்லேட் இருக்கு. அதுவும் ஸ்டார் ஷேப்ல இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல தோசை சுட்டு எனக்கு தான் தரணும் நீ, சரியா? இங்க பாருங்க, எல்லா சாக்லேட்டும் எடுத்துட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கப்ல கொஞ்சமா மாவு ஊத்திக்கலாம். இவ்வளவு மாவு தேவைப்படாதுல்ல. சரி சரி, நல்லா தோசை கல்லும் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறமா நான் தோசை ஊத்துறேன். ஒவ்வொரு ஆளுக்கா நான் வந்து சாக்லேட் தோசை வந்து டிஃபரெண்டா பண்ணி தரேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தோசை வேணும் சொல்லுங்க. அக்கா அக்கா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெய்ரி மில்க் தோசை தான்க்கா வேணும். டெய்ரி மில்க் தோசை சுடுங்கக்கா. ஏய் ரீனா டீனா, உங்களுக்கு டெய்ரி மில்க் தோசை தான் வேணுமா? சரி, நீங்க தானே ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, உங்களுக்கே ஊத்தி தரேன். இருங்க இருங்க, இப்ப தோசையை ஊத்திட்டேன். டெய்ரி மில்க் வந்து பிரிச்சிரலாம். டெய்ரி மில்க் தோசை நான் சாப்பிட்டதே இல்லப்பா. எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிடவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு அந்த தோசைக்கு மேல வச்சு நல்லா வந்து வேக வச்சிரலாம். அப்பதான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அக்கா, டெய்ரி மில்க் அப்படியே சாப்பிடவே சூப்பரா இருக்கும். இப்ப தோசை வேற செம சூப்பரா இருக்கும்க்கா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. நான் எப்ப எடுப்பீங்கன்னு ஆர்வமா இருக்கேன். ஐயா அக்கா, என்ன தோசை பிக்கிறீங்க? பிக்காம எடுங்கக்கா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏய் ரீனா டீனா, அது தெரியாம பிஞ்சிருச்சு. சரி சரி, இருங்க நான் திருப்பி போட்டுறேன். ரொம்ப நேரம் வெந்துருச்சுனா மெல்ட் ஆயிடும். சீக்கிரமா எடு, அப்பதான் பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஓ அப்படியே கண்மணி, சரி சரி நான் எடுத்துறேன். இங்க பாருங்கப்பா, தோசை சூப்பரா வந்திருக்கு. இது பாக்கும்போதே சாப்பிடலாம்னு தோணுது. நம்ம எல்லா தோசையும் ஊத்திட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா சாப்பிடலாம். நெக்ஸ்ட் என்ன தோசை வேணும்? கீர்த்தி, அந்த தோசை ஊத்து. அதான் ஸ்டார் சாக்லேட் இருக்கு, அந்த தோசை ஊத்து. சூப்பரா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். சீக்கிரமா ஊத்து. சரிதான் சூர்யா, நம்ம அந்த ஸ்டார் சாக்லேட் தோசையை ஊத்தலாம். இரு, ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் ஊத்தி தோசைலாம் ஊத்திடுறேன். அதுக்கப்புறமா தானே மேல அடுக்க முடியும். அவசரப்படாத. சரி சரி, நம்ம கலர் கலரா அடுக்குவோம். அப்பதான் பார்க்கவும் கலர்ஃபுல்லா இருக்கும். சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்டா இருக்கும். இருங்க, எல்லா கலர்லயும் ஒரு ஒரு ஸ்டார் எடுத்து நான் வச்சுட்டேன். பாத்தீங்களா, பார்க்கவே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இந்த தோசை எனக்கு தான், நான் யாருக்குமே தர மாட்டேன். எப்படி சூப்பரா?
நான் சொன்னல இந்த தோசை சூப்பரா இருக்குன்னு. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா சூப்பரா இருக்குன்னு. சூர்யா ரொம்ப பண்ணாத, எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். சரி சரி இரு, நான் திருப்பி போட்டுறேன். ஏய் இது சூப்பரா வருதுல்ல, ஃபர்ஸ்ட் தோசையை விட இந்த தோசை சூப்பரா வருதுப்பா. இந்த சாக்லேட் தோசை எப்படி வருது நம்ம லாஸ்டா சாப்பிட்டு பார்க்கலாம். நான் தோசையில இந்த ஹாட் பாக்ஸ்ல வச்சிரேன், அப்பதானே சூடா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அப்படியே சூடா தோசை சாப்பிடலாம். அதனால இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ள வந்து நான் எல்லா தோசையும் வச்சிரேன். இதுக்கு அப்புறம் நீ சுடுற தோசையை இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ள வை, அப்பதான் சூடா இருக்கும். ஏய் என்னப்பா இந்த தோசைல இந்த சாக்லேட்ல இப்படி மெல்ட் ஆயிடுச்சு. சரி சரி அப்படியே எடுத்து வைக்கிறேன். ஏய் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல, நிறைய கலர்ல இருக்கு. சரி சரி நெக்ஸ்ட் யாருக்கு எந்த தோசை வேணும்னு சீக்கிரமா சொல்லுங்க. அதுக்குள்ள நான் மாவை ஊத்தி வச்சிரேன், சீக்கிரமா முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. சரி சரி அப்படியே வந்து எல்லாத்தையும் வச்சிட்டேன். சரி சரி லாஸ்டா உங்களுக்கு வேற என்ன தோசை வேணும்னு சொல்லுங்க, சீக்கிரமா ஊத்தலாம். எனக்கு வேற ஆர்வமா இருக்கு எல்லா தோசையும் சாப்பிட. ஏ கீர்த்தி, அந்த வாயில போட்டா வெடிக்குமே அந்த சாக்லேட் அப்படியே தானே இருக்கு, அதை வச்சு தோசை சூடு. அதை கண்மணி வாயில போட்டு நம்ம வெடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். ஓ இந்த சாக்லேட்டா, சரி சரி போடுறேன், கொஞ்சமாவே போடுறேன். இது வாயில போட்டாலே கொஞ்சம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். தோசையில வேற போடுறோம், எப்படி வரும்னே தெரியல, அதனால கொஞ்சமாவே போட்டுக்கலாம். ஏ கண்மணி, நீ தானே சொன்ன இந்த தோசை சூப்பரா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உன் வாயில தான் போட்டு பார்க்க போறேன். சரி சரி அதை திருப்பி போடுங்க, அப்பதான் அந்த தோசை எப்படி வருதுன்னு தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு பபிள்ஸ் வருது. சரிடா சூர்யா, திருப்பி போடுறேன். எப்படி வரும்னே தெரியல, எடுக்க வர முடியல, நல்லா ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட் தோசை எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அம்மா யார் ஃபர்ஸ்ட் இந்த தோசையை வந்து சாப்பிட்டு பார்க்க போறீங்கன்னே தெரியல. யார் சாப்பிட்டாலும் வாய்க்குள்ள பட்டாசு தான் வெடிக்க போகுது. சரி சரி லாஸ்டா ஃபைனலா எதனா ஒரே ஒரு தோசை மட்டும் செய்வோம். அக்கா அக்கா, தோ அந்த நீட்டா ஒரு சாக்லேட் வச்சிருக்கீங்களே, ரெட் கலர் எல்லோ கலர் கவர்ல இருக்கே, இந்த சாக்லேட் ஊத்துங்க அக்கா. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அது பார்க்கவே அழகா இருக்கு. ரீனா இந்த மாசா சாக்கோவா? சரி சரி இது ஊத்துறேன். இதுவும் டெய்ரி மில்க் மாதிரி தான் இருக்கும்னு தெரியல, லாஸ்டா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெல்ட் ஆகியே இருக்கு. இந்த தோசை சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். சரி சரி ஒரு பாக்கெட் ஃபுல்லாவே போட்டுட்டேன். அக்கா இங்க பாருங்க, சாக்லேட்ல மெல்ட் ஆகுது, சீக்கிரமா திருப்பி போடுங்க அக்கா, அப்புறம் பிஞ்சிர போகுது டெய்ரி மில்க் தோசை மாதிரி. டீனா கவலைப்படாத, நான் தோசையை திருப்பி போட்டா நீ எடுத்தும் வச்சுட்டேன். பிஎம் தான் வந்திருக்கு, எல்லா தோசையுமே நம்ம சுட்டுட்டோம். சரி சரி இப்ப எல்லா தோசையும் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ கீர்த்தி, ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டார் தோசை எடு. அந்த தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் பாத்தியா, பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இருங்க ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்குன்னு. வாவ், பிக்கும் போதே கலர்ஃபுல்லா இருக்கு. ஏ செம்ம டேஸ்ட் போ, செம்ம டேஸ்டா இருக்குப்பா. ஆமாண்டா சூர்யா, டேஸ்ட் சூப்பரா இருக்கு.